ஹாய் மக்களே! ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு வந்து யாரெல்லாம் வந்து பர்த்டே, வெட்டிங் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறீங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே என்னோட விஷஸ். நீங்கள் ரொம்ப நாள் ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஃபேமிலி கூட சந்தோஷமாக வாழணும். அதுக்காக நான் கடவுள்கிட்ட இந்த தருணத்தில் பிரார்த்திக்கிறேன். ஓகே, கம் டு த பாயிண்ட். இன்றைக்கி நான் எதை பற்றின வீடியோ போடலாம் அப்படின்ட்டுருக்கேன்னா, என்னை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். பொதுவாக வந்து நான் எப்படி மாறியிருக்கேன் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் ஒரு சாஃப்டான கேர்ள் அப்படின்னா எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன பிடிக்கும், அதை வந்து வெளியே சொல்கிறதுக்கே தயங்கிட்டு, இதை சொன்னால் திட்டுவாங்களோ, இதை சொன்னால் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக தயங்கி தயங்கி வாழ்கிற ஒரு சாதாரணமான ஒரு பொண்ணு தான் நான் அந்த மாதிரி இருந்து இப்போ எப்படி மாறியிருக்கேன்னா, எதுக்கெடுத்தாலும் கோவம், யாரை பார்த்தாலும் கோவம். யார் ஏதாவது சொன்னாங்கன்னா, இவங்க எதுக்கு நம்மளை இப்படி சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது நாம் ஏன் கேட்கணும், நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்குல்ல, அதை நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி மாறிட்டேன். நான் ஏன் அப்படி மாறினேனே எனக்கு தெரியல. எனக்கு கல்யாணம் ஆனனாலையா, எனக்கு குழந்த பிறந்தனாலையா, ஒரு டிப்ரெஷனாலையா அப்படி மாறிட்டேனான்னு தெரியல. மேபி நீங்கள் ஒரு மதராக இருந்தால் உங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நான் வந்து எப்படின்னா வந்து எங்கிட்ட வந்து ஒரு 2 நாள் தான் ஒருத்தங்க பேசியிருக்காங்க அப்படின்னாலுமே வந்து அவங்க வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு அன்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு நினைக்கிற பர்சன் தான் நான். ஆனால் இப்போ யார் பேசினாலுமே வந்துட்டு இது என்னடா இது, நம்ம எதுக்காக இவங்களோட இருக்கோம், இவங்க வந்து நம்ம உண்மையாலுமே நம்மளோட வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இருக்காங்களா, அந்த மாதிரிலாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து வேறு மைக் கொண்டு வராமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து ஃபேனை நான் ஆஃப் பண்ண குபு குபுன்னு வேக்குது. சரி பரவாயில்ல, வேத்தாலும் பரவாயில்ல, வேத்ததோட நம்ம வீடியோ போட்டுருவோம் ஓகேங்களா. ஏன்னா ஃபேனை போட்டு ரொம்ப சவுண்டு கேட்கும், அதனால தான். ஸோ அந்த மாதிரி நான் இருந்தேன்னா அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த மாதிரி யார் பார்த்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. அது ஏன் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம சொல்கிறோம், ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு நம்ம யாரை நம்பணும், நம்பணும்னு நமக்கு எதுவும் நீடு இல்லைல்ல, நாம் நமக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. இப்போ வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து நான் வேலைக்கு போகணும் அப்படின்னாலுமே வந்துட்டு நான் நிறைய பேர்த்துக்கிட்ட நான் பர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிறதே வந்து எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. முன்னாடி நான் வேலைக்கு போனாலும் எங்கள் அம்மா அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்கணும், நான் பின்னாடி நான் வேலைக்கு போனாலும் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்கணும், அந்த மாதிரி இருந்துச்சு. நான் அந்த மாதிரிலாம் வந்து அதுக்காக வந்து கேட்காம இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு தப்பான விஷயமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட். அது வந்து ஒருத்தங்களுக்கு எப்படிலாம் மாற்றும் அப்படிங்கிறதே வந்துட்டு எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ நான் பாஸ்ட்டில் என்னை பற்றி நினச்சி பார்த்தீங்களா, நான் ரொம்ப காமாக இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் எதுவுமே சொல்ல மாட்டேன். என்ன சங்கீதா உன்னை இவ்வளோ கேவலமாக ஓடுறோம், உனக்கு கோவமே வரலையா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எதுக்கு கோவப்படுறோம், நம்ம சண்டைலாம் போடணுமா அப்படின்னு நினச்ச ஒரு பர்சன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையில் வந்து சண்டை தான் அப்படிங்கிறது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஆனாலுமே வந்து லைஃப் நல்லா தான் இருக்குது வந்து, ஆனால் எனக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் வந்து இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது வந்து உண்மை தான், எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் வாழ்ந்தணும். ஆனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி ஃபஸ்ட்டு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து என்னோடய லைஃப் அனுபவங்கள்லேருந்து ஒரு நான் சின்ன டிப்பு சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஏதாவது நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணவே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா வந்து நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோ, நிறையா சண்டை போட்டிருக்கேன். இப்போல்லாம் அதுக்காக பார்த்திங்கன்னா வந்து அமைதி 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 அப்படின்னு வந்து சின்சான்னு சொல்லுவாங்களா, அமைதியோ அமைதி அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள அமைதி அமைதின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இப்போ ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்னா அதுதான் அடுத்தவங்களுக்கு அதே மாதிரி கஷ்டம் இருக்கணும்னு இல்லை. முடிஞ்சால் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் இதை நீங்கள் சொல்லி தான் ஆகணும், சொல்லாட்டி எனக்கு மண்டை வெடிச்சிடும் அப்படின்னா நீங்கள் சொல்லிவிடுங்க. அப்படி சொல்லலையா, நீங்கள் சொல்லி பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. ஆனால் பொதுவாக வந்து இந்த இடத்துல வந்து இந்த வீடியோ யாராவது பாய்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து அவங்கக்கிட்ட ஒரு கருத்தை தெரிவிக்கிறேன். பொதுவாகவே கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து இப்போது வேலைக்கு போகிறீங்க, இது இருக்கீங்க, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறதா வந்து ஒரு பாய்ஸ், வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லா விஷயத்தையுமே நிறையா திங்க் பண்ணுறதா கேர்ள்ஸ். சில கேர்ள்ஸ் அப்படி இல்லாமையே இருக்காங்க. ஆனால் வந்து ஒரு 99% வந்து எல்லாத்தையுமே நிறைய யோசிப்பாங்க. முன்னாடி நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம மேலே பாசமாக இருந்தாங்க, இப்போலாம் பாசமாகவே இல்லை அப்படிங்கிறது இந்த உண்மை தான். வேணால் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எங்கள் கல்யாண போஸ்ட்டில் வந்து உங்கள் ஒய்ஃப் கிட்ட வந்து ரொம்ப அன்பாக நடந்திருப்பீங்க. இப்போ கூட வந்து சில கணவர்கள்லாம் வந்து
அந்த அளவுக்கு அன்பு குடுக்குறாங்களா அப்படின்னு எனக்கு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் வந்து லைஃப் ரன் ஆகிட்டுருக்கு. நமக்கு ஒரு அன்பு கிடைக்காது, நமக்கு ஒரு கேரிங் கிடைக்காது, நமக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்காது, நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. எதுவுமே கிடைக்காட்டியுமே வந்து அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே பண்ணுவாள். எப்பயுமே பண்ணுவாள். அவளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் பண்ணுவாள், அவளுக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் பண்ணி தான் அவள் ஆட்டோமேட்டிக்காக அந்த உள்ளுணர்வு வந்து தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ வந்து அவங்களுக்காக ஒரு சின்ன சின்ன ஆர்கனைசேஷன், அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு 2 3 டைம் கேட்கலாம். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம். சரி இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வர வரைக்குமே வந்து சாப்பிடாம வெயிட் பண்ணுவேன். அவர் வந்தால் தான் சாப்பிடணும்னு நினைப்பேன். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் பசிக்குது அப்படின்னு சாப்பிட்ருவாரு. எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம் சாப்பிட்டேன்னு கூட கேட்காம எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்டுமான்னு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது தப்பு கிடையாது, எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து அவங்க ஒரு சாரீ கட்டினா அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்கள வந்து கொஞ்சம் அவங்கள நான் இங்கே ரசிக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம், அட்லீஸ்ட் நடிக்கலாமே. அந்த மாதிரி நிறையா லைஃப் மாறிடுச்சு. அந்த மாதிரி மாறி தான் வந்து அது ஒரு டிப்ரெஷனாக ஃபார்ம் ஆகி நமக்கு எதுவுமே கிடைக்கல, நம்ம இந்த வீட்டில் சும்மா தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஏற்பட்டு தான் வந்து அந்த பெண் வந்து ரொம்ப கோபமாக மாறிடுறாங்க. அதுதானே தவிர வேறு எந்த ரீசனும் கிடையாது. ஸோ இன்றைக்கி போதும். இன்றைக்கி இந்த சின்ன ஒரு டிப் வந்து நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மீதி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பை பாய்.